வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதகுலம் கொரோனாவினுடைய பாதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட கணிசமான அளவிற்கு விடுபட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி நமக்கு நிம்மதியாக இருந்தாலும், இன்னும் கொரோனாவினுடைய வெவ்வேறு விதமான வடிவங்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் தோன்றியும் மறைந்தும் கொண்டும் இருந்தாலுமே கூட, நாம் அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். கொரோனாவினுடைய புதிய பரவல்கள் இருந்தாலும் அவை பெரிய அளவிற்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதில்லை என்பது நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கொரோனாவினுடைய இந்த பாதிப்பு என்பது அது உண்மையில் மனித குலத்தை விட்டு மறைந்து விட்டதா, அல்லது கொரோனாவிடமிருந்து நாம் முழுமையாக விடுபட்டு விட்டோமா என்கிற கேள்வியை பலரும் எழுப்பிக் கொள்கிறார்கள். கொரோனா ஏற்படுத்திய சமூக பொருளாதார விளைவுகள் என்பது இன்னும் கூட முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதோடு இன்னொரு புறம் கொரோனா விட்டு சென்றிருக்கக்கூடிய தடங்கள், அதாவது உடல் சார்ந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள். ஒருவருக்கு கொரோனா வருகிறது, அவர் குணமடைந்து விடுகிறார், அதற்கு பிறகு அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. கொரோனாவினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய பின் விளைவுகள், இதை பற்றி உலகம் முழுக்க ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் பார்க்கிற போது அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா பாதிப்பிற்கு உள்ளான 50 லட்சம் பேரிடம் அந்த ஆய்வை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொண்ட போதுதான் அந்த கொரோனா பாதிப்பிற்கு உள்ளானவர்கள் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள்ளாக இதயத்தில் வலி, அதாவது அந்த செஸ்ட் பெயின் என்று சொல்லக்கூடிய இதய வலியை உணர்வதாக இந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது மிக கடுமையான பாதிப்புக்குள்ளானவர்கள் 4 வாரங்கள் அல்லது 6 வாரங்களுக்குள்ளேயே கூட பாதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் லேசான பாதிப்புகளை உணர்ந்தவர்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு 6 மாதம் 1 வருடம் கழித்து கூட அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கொரோனா வந்த நிறைய பேர் தங்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு விதமான உபாதைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். முக்கியமாக உடல் சோர்வு, உடல் வலிமையின்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் தங்களுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த இதய வலி என்பது இன்றைக்கு இந்த ஆய்வினுடைய முடிவு பல்வேறு விதமான ஒரு கேள்விகளை எழுப்புகிறது. கொரோனா விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது என்றால் இப்பொழுது நிறைய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இளம் வயது மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் இவை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். மிகவும் பிரபலமான மனிதர்களும் கூட அந்த மாதிரி இளவயது மரணங்களுக்கு, மாரடைப்பு போன்றவர்களுக்கு ஆட்படுகிறார்கள். ஒரு பொதுவாக மக்களிடம் ஒரு கருத்து இருக்கிறது, கொரோனாவுக்கு பிறகு இந்த திடீர் மரணங்களுடைய எண்ணிக்கை சற்று அதிகரித்திருக்கிறது என்று. இதை நிறுவக்கூடிய ஒரு முறையான புள்ளி விவரங்கள் எதுவும் நம்மிடம் இல்லை. நான் சொல்வது மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பார்வை. இன்னொன்று இந்த இருதய வலி தொடர்பான ஒரு பிரச்சனை. இந்த வலி என்பது பிற்காலத்தில் இன்னும் அது இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கு இட்டு செல்லுமா என்றெல்லாம் கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம் முன்னால் 2 விஷயங்கள் தான் இருக்கின்றன. ஒரு கொரோனா அலை கட்டுக்கு வருவதோடு கொரோனா தொடர்பான பிரச்சனைகள் முடிந்து விடுவதில்லை. அதனுடைய பின்விளைவுகள் தொடர்பாக மருத்துவ ரீதியாக தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிக மிக அவசியம் என்பதைத்தான் இதுபோன்ற ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கொரோனாவிற்கு பிறகு நாம் கொரோனா சரியாகிவிட்டது என்று முழுமையாக இருக்க தேவையில்லை. நம்முடைய உடலில் நாம் இதுவரை இல்லாத சில மாற்றங்களை உணர்கிற போது நாம் தவறாமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, இருதயத்தினுடைய செயல்பாடுகளில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது மிக மிக முக்கியம். எப்படி என்றாலும் கொரோனா என்கிற பெருந்துயர் என்பதை, அதனுடைய விளிம்பை நாம் கடந்திருக்கிறோம். அதனுடைய உபவிளைவுகளை நாம் இன்னும் கடக்க வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் பல்வேறு விதமான செய்திகளும் நமக்கு உணர்த்துகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தலைப்பிலே அறிவியல் தொழில்நுட்பம், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற தலைப்பில் நம்ம அக்ரிகல்ச்சரில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் என்ன, வேளாண்மையில் தொழில்நுட்பம், இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம்.
வேளாண்மை அப்படின்றது வந்து விவசாயம் இன்னைக்கு ஒரு நம் இந்தியாவிலே ஒரு 60 முதல் 70% ஒரு உள்ள அனைவரும் செய்யக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு தொழில் வேளாண்மை. இந்த வேளாண்மையிலே நம் விவசாயிகளுக்கு ஒரு அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்த ஒரு ஒரு கலையை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களானால் இந்த விவசாயம் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலே மேம்படும் என்பது எல்லா வல்லுநர்களுடைய கருத்து. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோவிட்-19 இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே மஞ்சளின் மகிமையும் இஞ்சியின் இன்றியமையாமையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது இந்த ஒரு காலகட்டம். அப்போது மஞ்சளுடைய மகத்துவம், இந்த வேப்பிலையினுடைய மகத்துவம், இஞ்சி, மிளகு இந்த மாதிரி ஒரு பல்வேறு ஒரு மூலக்கூறுகளை விளைவிக்கக்கூடிய இந்திய மண்ணிலே விவசாயிகள் எந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள்? இதிலே இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் நீங்கள் விவசாயத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இதிலே டெக்னாலஜி என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த டெக்னாலஜி வகையிலே விவசாயத்தை எப்படி ஊக்குவிப்பது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இன்று காணலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள், அதாவது ஐபிஎம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சிறிய குட்டி விமானம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸில் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரியும், இந்த பெஸ்டிசைட்ஸ் தெளிப்பதற்கு முக்கியமாக பயன்படுத்தலாம். இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் வந்து பெஸ்டிசைட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கரெக்டான ஒரு ஹெச்டி இமேஜ். நீங்கள் ஒரு பெரிய ஒரு 400 ஏக்கர் நிலப்பரப்பிலே நீங்கள் ஹெச்டி ட்ரோனை பறக்க விட்டீங்கன்னு சொன்னால் 40 நிமிஷத்தில் உங்களுக்கு கிளியராக சர்வை பண்ணி உங்களுக்குள்ள அந்த ஹெச்டி இமேஜஸை எடுத்து கிராப் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபீல்டினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு பயிர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அது ஏதாவது நோய் தாக்கி இருக்கா, பல்வேறு டேட்டா அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் தான் இப்பொழுது எல்லோரும் இறங்கி இருக்கிறார்கள். இதை 2024 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $1 பில்லியன் அளவிற்கு இதனுடைய சந்தை உயரும் அப்படின்றது வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ட்ரோன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்போ இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இது ஒரு ஏரோவிரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஒரு டேட்டா, அதாவது எப்போ மழை பெஞ்சுது, எப்போ வந்து இந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் ஒரு அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், அடுத்து 2 அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் உழுதிங்கன்னா எந்த மாதிரி பயிர் வைக்கலாம், எந்த காலகட்டத்தில் மழை பெய்யுது, எந்த மாதிரி உரங்கள் வந்து இந்த மண்ணிற்கு ஏற்றது, அப்போ எந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு டேட்டாவை வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக விவசாயிங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு ஸ்கில்ஸை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதில் வந்து அந்த ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உரத்தை யூஸ் பண்ணுங்கள், இந்த மண்ணுக்கு இந்த பயிர் வந்து மிகச்சிறந்ததாக இருக்கும், இதை வந்து இப்படி வந்து ஒரு உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தோடு நீங்கள் வந்து விவசாயத்தை அணுகணும். அப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் மூலமாக நீங்கள் சொல்லித்தரலாம். இதை தான் இப்போ ஐபிஎம் நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்குது. அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிக முக்கியமான ஒரு ஃபீல்டு வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்டில் எந்த விவசாயியுமே வந்து யாருமே எழுதுறதில்லை. நான் இந்த தேதியில் வந்து நான் வந்து விதை போட்டேன், இந்த தேதியில் வந்து நான் அறுவடை பண்ணணும், இந்த போன வருஷம் இந்த இடத்துல இப்படி ஒரு மழை பெஞ்சுது, இந்த வருஷம் இப்படி ஈரப்பதம் இருக்குது, இப்படிலாம் யாரும் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. பட்டு இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்கும். இது வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லா துறைகளிலுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு பல்வேறு வருஷங்களுக்கு முன்னால் உள்ள டேட்டாவையும் தொடர்பு படுத்தி அதிலேருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சரியான ஒரு டெசிஷன் மேக்கிங்கை கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ரெக்கார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை.
இதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் மூலமாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் பல்வேறு எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ரெக்கார்ட் மூலமாக ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இதில் வந்து திருப்பி ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற ஃபீல்டு வந்து இப்போ ரொம்ப ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தருணம். இதில் வந்து எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ் எடுப்பாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுப்பாங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எடுப்பாங்க. இது எல்லாமே அதுமாரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு துறைகள்லாம் இருக்கின்றது. இதை எப்படி நம்ம வந்து வேளாண் துறைக்கு பயன்படுத்துவது, அதே மாதிரி இந்த சென்சார்ஸ் என்று சொல்லுவோம். இந்த சென்சார்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த செடியில் இல்லைன்னா ஒரு கொடியில் அந்த சென்சார்ஸ் வைக்கிறாங்க. அப்போது ரூட்டில் இருந்து, அதாவது கிளைக்கும் அந்த இலைக்கும் எவ்வளவு தூரத்தில் தண்ணி வந்து உடனடியாக நீங்கள் பாய்ச்சுற தண்ணி எப்போ போய் ரீச் ஆகுதுன்னு டைம் கால்குலேட் பண்ணுறாங்க அந்த சென்சார்ஸ் மூலமாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு குயிக்காக உங்களுக்கு தண்ணி வந்து இந்த வகையான செடிங்களுக்கு எந்த மாதிரியான தண்ணி ஒரு தேவை இருக்கின்றது. அப்போ தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சென்சார்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நெட் மூலமாகவே உங்களுக்கு பல்வேறு துறைகளிலுமே உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமாகவே எல்லா டேட்டாவையும் ஆப்ரேட் பண்ணலாம். அதேமாரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. க்ளவுட் மூலமாக ஒரு ரிமோட் சர்வஸில் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு காமன் என்டிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்போது டேட்டா அனலிட்டிக்ஸும் டேட்டா சயின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் இந்த மாதிரி பல்வேறு இப்போது ஒரு முன்னணியில் இருக்கிற எல்லா துறைகளுமே விவசாயத்திற்கு நீங்கள் எப்படி உபயோகப்படுத்த போகிறீர்கள், விவசாயத்திற்கு இன்றைய வல்லுநர்களின் தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசுக்கு இலக்கணம் சொன்ன வள்ளுவர் அமைச்சுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அரசர் என்பவர் அமைச்சரின் அறிவுரைகளை கேட்டு அமைச்சரின் புதிய புதிய கருத்துக்களை உள்வாங்கி செயல்படுகிற போதுதான் அந்த அரசாங்கம் சரியாக இருக்கும் என்று வள்ளுவர் கருதியிருக்கிறார். அமைச்சு என்றே ஒரு அதிகாரத்தையும் அவர் படைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குறளும் அமைச்சர் என்பவர் எவ்வளவு பொறுப்புடையவராக, எவ்வளவு தொலைநோக்கு பார்வை உடையவராக, எவ்வளவு தூரம் சூழல்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. அந்த அமைச்சு அதிகாரத்தினுடைய முதல் குறளே நம்மை நெடுநேரம் சிந்திக்க வைக்கிற குறளாக இருக்கிறது. ஒரு அமைச்சருக்கு எது அழகு தரும், எது மாண்பு தரும், இந்த மாண்பு என்கிற சொல்லையும் வள்ளுவர் அப்போதே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு என்று அந்த குறள் அமைந்திருக்கிறது. நாம் அமைச்சர்களை இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் என்று அழைக்கிறோம். இதற்கான சொல்லை முதலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் எடுத்து கொடுத்தவராக வள்ளுவர் இருக்கிறார். மாண்டது அமைச்சு என்கிறார். மாண்டு போவது என்பது பிற்காலத்திலே இறந்து போவது என்கிற பொருளில் வந்தாலும் அன்றைக்கு மாண்பு என்பதைத்தான் அந்த மாண்டது அமைச்சு என்கிற அந்த சொல் குறிக்கிறது. இந்த குறளில் 4 தேவைகளை அமைச்சுக்கு எது தேவை என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார். ஒன்று கருவி, இன்னொன்று காலம், 3வது செய்யும் வினை, 4வது அந்த செயல் என்கிற 4ஐ குறிக்கிறார். இதில் என்ன கருவி என்பது என்ன, காலம் என்பது என்ன? ஓர் அமைச்சர் என்பவர் எல்லாவற்றையும் தானாகவே செய்துவிட முடியாது. அரசருக்கு அவர் பரிந்துரைக்க வேண்டியதில் இன்றைக்கு தேவையான கருவி எது? கருவி என்றால் வெறும் ஆயுதம் என்று நாம் பொருள் கொள்ள தேவையில்லை. திட்டம் கூட ஒரு கருவிதான். அந்த கருவி எது? அதை எந்த காலத்தில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும்? எப்போதும் எந்த ஒன்றையும் பயன்படுத்துவதில் காலம் அறிதல் என்பது மிக முதன்மையானது. காலம் அறியாமல் செய்கிற எந்த செயல்பாடுகளும் வெல்லாது. பிறகு கருவியும்
காலமும் அதற்கு பிறகு அந்த செய்கையும், அதை செய்கிற வகை என்ன, அதனால் பெறுகிற செயல்பாட்டின் விளக்கம் என்ன என்று இந்த 4ஐ அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை புரிந்து இதை அரசுக்கு பரிந்துரைக்கிறவன் தான் சிறந்த அமைச்சனாக இருக்க முடியும் என்பது வள்ளுவத்தின் கோட்பாடு. ஒன்று கருவி, நான் முதலில் சொன்னது போல அது போருக்கு தேவையான கருவியாக இருக்கலாம், மக்களுக்கு உதவுகிற கருவிகளாக இருக்கலாம், அல்லது அடுத்தடுத்து அரசு நடைபோடுவதற்கான பாதைக்குரிய திட்டங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் கருவி என்கிற பொது பெயர் பொருந்தும். கருவியை விட மிக முக்கியமானது அதனுடைய காலம் என்பதுதான். இந்த குறளுக்கு உரை எழுதியிருக்கிற கலைஞர் தலைவர் அவர்கள் மிகச் சுருக்கமாக குறளை போலவே 4 சொற்களில் இதற்கு விளக்கமும் எழுதியிருக்கிறார். அந்த உரையும் மிகச் சுவையாக இருக்கிறது. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் மறுவினையும் என்பதை உற்ற கருவியும் உரிய காலமும் ஆற்றும் வகையும் ஆற்றிய பணியும் என்று கலைஞர் அதற்கு உரை எழுதுவார். உரிய கருவி, உற்ற காலம், உற்ற கருவியும் உரிய காலமும். அந்த கருவி ஏற்றதாக இருக்க வேண்டும், அந்த காலம் பொருந்துவதாக அமைய வேண்டும், அதை ஆற்றுகிற வகை என்ன என்று தெரிய வேண்டும், ஆற்றிய பணி என்ன என்றும் புரிய வேண்டும் என்கிற இந்த 4ஐயும் தெளிவாக புரிந்து கொண்ட ஒருவர் மிகச்சிறந்த அமைச்சராக செயல்பட முடியும். எந்த அரசு மிகச்சிறந்த அமைச்சர்களை கொண்டிருக்கிறதோ அந்த அரசு தான் மக்களுக்கு உகந்த அரசாக, மக்களுக்கு நன்மை செய்கிற அரசாக இருக்க முடியும். எனவே அரசினுடைய இன்றியமையாமையை உணர்ந்த வள்ளுவர் அன்றைக்கே அமைச்சின் தேவையை, அமைச்சர்கள் எந்த அளவுக்கு அரசுக்கு வழிகாட்டுகிற இடத்தில், அமைச்சர்கள் எந்த அளவுக்கு அரசை வழி நடத்துகிற இடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்துதான் அவர்கள் தீட்டுகிற திட்டம், அந்த திட்டம் தீட்டப்படுகிற காலம், அது தீட்டப்படுகிற வகை, அதனால் நிறைவேறப்போகிற நன்மைகள் என 4ஆக பகுத்து பார்க்கிற ஆற்றல் அமைச்சர்களுக்கு வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர்.